கொஞ்சம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்குறீங்கன்னு உங்களுக்கு வந்து ஒரு அண்ணனா சின்ன அட்வைஸ். இந்த வயசில் வர்றது பேர் லவ்வே கிடையாது. இன்ஃபேக்சுவேஷன், ஒரு அட்ராக்ஷன், அவ்வளோதான். ஓகேங்களா? குறிப்பாக சொல்லணும்னா சோஷியல் மீடியா யாருன்னே தெரில, 4 டிக்டாக் போடுறாங்க, இல்லை 4 வீடியோ போடுறாங்க. நான் உட்பட சொல்கிறேன், எங்களை பற்றி எதுவுமே பர்சனலாக தெரியாது உங்களுக்கு. நீங்கள் க்ரஷ்ன்னு சொல்லலாம், ஓகே, என்ஜாய் பண்ணலாம், அவங்கள ரசிக்கலாம், எல்லாம் ஓகே. பட் சில பேர் அந்த லிமிட்டை தாண்டி போகிறாங்க ஒரு கற்பனை உலகத்தில். ரியாலிட்டிக்கு வாங்க, அது வந்து நடக்காத ஒரு விஷயம். அண்ட் அதையும் தாண்டி அதை நிறைய பேர் மிஸ்யூஸும் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து வெளிப்படையாக உங்கள் அன்பை தெரிவிக்கிறீங்க, ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் அதை எப்படி யூஸ் பண்ணான்னு உங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் வந்து ஏன் இந்த பேய் கம்யூனிட்டிலே நான் சொல்கிறேன், கோஸ்ட் கம்யூனிட்டிலே சொல்கிறேன், சில பேர் பெண்களை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. நான் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பல. ஏன்னா நம்ம என்னதான் அதை சொன்னாலும் அது அவங்களுக்காக தோணாதான் அது திருந்துவாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு அட்வைஸாக சொல்கிறேன், சோஷியல் மீடியாவில் சேஃபாக இருந்துக்கோங்க. ஒரு பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலான ஆளாக இருந்தாலும் சரி, ஒருத்தங்கிட்ட க்ளோஸாக நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உண்மையாகவே ஒரு நல்ல கேரக்டராக இருக்காங்கன்ற பட்சத்தில் நீங்கள் ஓப்பனாக பேசுங்க, தைரியமாக பேசுங்க. எல்லா பசங்களும் கெட்டவங்களும் சொல்ல வரல, எல்லா பொண்ணுங்களும் கெட்டவங்களும் சொல்ல வரல, அண்ட் எல்லாரும் நல்லவங்களும் சொல்ல வரல. எல்லா கேட்டகரியிலுமே நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. நீங்கள் தான் பார்த்து சூதானமாக நடந்துக்கணும். என்கிட்ட ரீசெண்டாக சில பேர்லாம் வந்து சொல்கிறீங்க, ஒருத்தன் என்னை காசு வாங்கி ஏமாற்றிட்டான், ஒருத்தன் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு விட்டு போயிட்டான். சேஃபாக இருந்துக்கோங்க, பார்த்து இருந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்லாக சொல்கிறேன், அட்வைஸ் சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது, இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மேனரில் சொல்கிறேன். கேட்குறது கேட்காது உங்கள் இஷ்டம். ஏதாவது ஃபேன் பேஜில் போகிறீங்களே, கட் பண்ணி போடுங்க, புண்ணியமாக போவோம்.